பாருங்க, அரிசி, கேழ்வரகு, சிறுதானியங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. இது வந்து அரிசி கருப்பு கவுனி அரிசி. இந்த நெல் போட்டு தோல் எடுக்கிறாங்க. தோல் எடுத்துட்டு அரிசி கவுனி அரிசி விற்பாங்க இல்லைங்களா, அதுக்கு இது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன செய்யறதுன்னா என்ன சலிக்கிறது? எல்லாமே இது வந்து சலிக்கிற மிஷினா. சல்லடை எடுக்கிறாங்க பாருங்க. கேவரு க்ளீன் பண்ணி தராங்க. ஆடை எடுத்துட்டு கல் நீக்கிட்டு அதில் இருக்கிற பதுரை எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணி தராங்க பாருங்கள். பெரிய குடோனாக இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே. மல்லாட்டு பயிர் கிடைக்கும்ன்றாங்க. எள்ளு எண்ணெய் அதை பாருங்கள். இது நெல் போல இருக்குது. நெல் தோல் உரிக்கிறாங்க. நெல் தூத்துறது, நெல் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். கல் ஒரு பக்கம் வருது, இல்லை தவிடு ஒரு பக்கம் வருது, பதுரு ஒரு பக்கம் வருது. இதை பாருங்கள், இது வந்து பதறு, நெல்லில் இருக்கிற பதறு. இந்த பக்கம் வந்து நல்ல நெல்லாக வந்து இதில் கொட்டுது. நெல் தூத்துறாங்க. அப்போல்லாம் வந்து ரோட்டில் போட்டு காற்று வரும்போது ஆள் வச்சு முறத்தால் எடுத்து தூத்துவாங்க. இப்போ அந்த வேலைலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே மிஷின் வந்தாச்சு. ஏன்னா எல்லா ஆட்களும் சோம்பேறித்தனமாக ஆகிட்டாங்க. இந்த பாருங்கள், இது வந்து கார் நெல் அரிசி தோல் எடுக்கிறாங்க. கார் நெல்னால் இந்த காது குத்துறப்பெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள். அது இது சாப்பாடும் செய்கிறாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாமே இருக்குது பாருங்கள். பாருங்கள், கார் நெல் அரிசி தோல் குடிக்கிறாங்க. பாருங்க, இது வந்து கார அரிசி எடுத்து கட்டினோம் இல்லைங்களா, இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க, தோல் உரிச்சது. இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்லேயும் சரி, சில்லறையிலையும் சரி, எல்லாமே கிடைக்குதான். பச்சைப்பயிறு, காராமணி, மல்லாட்டை, தட்டைப்பயிறு, கருப்பு கவுனி அரிசி, இந்த கார் அரிசி, பொன்னி அரிசி, எல்லா அரிசி வகைகளும் இங்கே கிடைக்குது. பாரம்பரியமான உணவுகள் தயாரிக்கிறதுக்கான தேவையான அரிசி அனைத்தும் இங்கே கிடைக்குது.